நாம் கலந்து கொள்வது நம் முஸ்லிமாகிய ஒவ்வொரு மீது கட்டாய கடமை. பெருமானார் சஹாபாக்களுக்கு சொன்னது அப்படிதான். அது எப்படி யார சொன்னாங்க, எப்படி அவர்களுக்கு போய் உதவி செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், ஒரு கரங்களால் அதை தடுத்து நிப்பாட்டு. இப்ப நாம போய் ஒன்றும் பண்ண முடியாது மக்களவையில. நம்மளால் முடிந்த நமக்குண்டான தகுதி, நமக்குண்டான ஆற்றல், நம்முடைய பேக்ரவுண்டு, எல்லாருடைய சப்போர்ட்டோடு நாம் செய்வது என்ன? அணியாக கும்பலாக திரண்டு போய், நாங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பத்ர்ல 313 பேர் தான், 1000 பேரை ஓட விட்டோம். அப்பேற்பட்ட ரப்பினுடைய துணை எங்களுக்கு இருக்கு, இப்பவும் எங்களுக்கு ரப்புடைய துணை இருக்கு, எங்கள் சரியத்தை நீ கை வைக்காது என்று நாம் பதில் அந்த எதிர்ப்பை தெரிவிப்பதுதான் நம்முடைய ஈமானுக்கு ஆக சிறந்த அழகு. நாம கண்டு காணாம விட்டுட்டோன்னு சொன்னா நாளைக்கு வணக்க வழிபாட்டுல கை வைப்பார்கள். இதெல்லாம் பாதுகாக்க வேண்டும். நீ தொப்பி போடக்கூடாதுமா, உன்னால என்ன செய்ய முடியும்? இது ஆடி வைக்க கூடாதுமா, உன்னால என்ன செய்ய முடியும்? நீ கண்ணி ஆடி உடுத்த கூடாதுமா, உன்னால என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் நீ சாப்பிடணும், இப்படித்தான் உறங்கணும், இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும். ஆல்ரெடி எல்லாம் வந்துருச்சு. இந்த கறியை சாப்பிடாத, இந்த இடத்துக்கு வராத. நேற்று கூட ஒரு இடத்துல அவர் எங்கே ஒரு இடத்துக்கு போவதற்காக வேண்டி பள்ளிவாசல் மினாராக்களை அந்த தாய்ப்பாய் போட்டு மறைப்பது என்பது எந்த ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம்? இதெல்லாம் நம்ம கவனிக்கத்தக்க செய்திகள். அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், ஒரு பயணத்தில் பெருமானார் புறப்படுகின்ற பொழுது ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஐயுல் ஜிஹாத் அஃலல், ஜிஹாத்ல எது சிறந்த ஜிஹாத்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள், கலிமத்து ஹக்கு இந்த சுல்தானி ஜாயிரின், ஒரு அரசன், ஒரு நீதிபதி, ஒரு தலைவன் அநியாயம் செய்யறான் தெளிவா தெரியுது, அக்கிரமம் பண்றான் தெளிவா தெரியுது, அடக்குறான் தெளிவா தெரியுது, சர்வாதிகாரத்தை கொண்டு சிறுபான்மை மக்களை முடக்கிறான் தெளிவா தெரியுது, அவனை எதிர்த்து ஒரு குரலை கொடுப்பதுதான் ஜிஹாதுகளில் ஆக சிறந்த ஜிஹாதுன்னா. சண்டை போடுவதோ, அவன் கழுத்தை பிடிப்பதோ, சட்டையை பிடிப்பதோ ரசூலுல்லாஹ் சொல்லல. உன் குரலை பதிவு செய், நீ யார் என்பதை காமி. நீ குரலை பதிவு செய்கின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல பேசுவான், அல்ல அம்மா ரமைத்து இது ரமைத்த, நீங்க கல் எறியல, நீங்க கல்லுதான் எறிஞ்சீங்க, உங்களோட சேர்ந்து நான் எரிஞ்சேன்ற அல்லாஹ். நீங்க மண்ணை எடுத்து தூவுனீங்க, நீங்க தூவல, எடுத்ததுதான் நீங்க, தூவலாம் நீங்க, ஆனா நான் உங்களோடு மண்ணை தூவினேன்ற அல்லாஹ் குர்ஆன்ல. 1000 பேர் நிற்கக்கூடிய கூட்டத்துல ரசூலுல்லாஹ் ஒரு பிடி மண்ணை எடுத்து தூவுறாங்க, 1000 பேர் கண்ணிலே அந்த மண்ணு விழுதுன்னா அல்லாஹ் எவ்வளவு நுட்பமா உதவி செஞ்சிருப்பான். ஒரு 10,000 பேர் ஒன்று திரண்டு அந்த போராட்ட மைதானத்துல 10,000 பேரும் ஒரே நேரத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவன் காதுக்கு கோடான கோடி மக்களுடைய சத்தங்கள் அல்லாஹ் தஆலா உள்ளத்துல ஒலிக்க வைப்பான், உள்ளத்துல பயத்தையும் அச்சத்தையும் கொடுப்பான். நாம கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த உலகத்துல போன நிமிஷம் வரைக்கும் இல்ல அடுத்த நிமிஷம் வரைக்கும் ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துல. ஏன் தெரியுமா? அடுத்து என்னன்றது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா இங்க ஒரு பெரிய